அப்பா இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா சூப்பர். அசத்துக்கப்பா. அம்மாமா குடிக்காதீங்கம்மா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிடுவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூழ் வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். பசங்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 100க்கு 20 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல ஆடிட்டு இருந்த. பல்லு உடைஞ்சிடும். நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அண்ணி போன. நீ உடனே வீட்டுக்கு வானல, அதான். நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர. ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தானே நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒண்ணு விடவா? வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சண்முகம், எவையா எனக்கு 12ன்னு பொய் சொன்னது? உங்க அம்மா. முந்தா நாள் தானே எனக்கு 19 ஆச்சு. என்ன நீ கம்முன்னு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் என் அக்கா உனக்கு 12 வயசு தான் சொல்லியிருக்கா. நீ நம்பலனா நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய். அம்மா, பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பிறக்குமா. இப்பவே 2 பேர் இருக்கோம். மறுபடியும் போய் பேசினேன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு பொண்ணாதான் பிறக்கும். ஜாக்கிரதை. உன்ன அகிலா, அப்பா நீ உன் ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு. நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க. ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல. வாய் மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சுட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புடான்னு சொன்னா, எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னானா ஒருத்தன். அந்த பழமொழி ஞாபகத்துக்கு நிறுத்துங்க. பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவள. நீ பேசாத, நான் அவகிட்ட பேசுறேன். இந்த பக்கம் வாமா. ஏய் மிஸ்டர். ஏய், இவர் உயரம் மட்டும் 6 அடி இருக்காரு. இவரை பார்த்து சொடக்கப்பட்டு மிஸ்டர் கூப்பிடுறியா? பேரு கல்யாண், மரியாதை கல்யாணர்னு கூப்பிடு. ஹேய், கஸ்டமர்ஸ் விரோதிக்க கூடாதுடா, அவங்க பேசட்டும். சரி பேசுமா. நீ என்னமா பெசரட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமுக்கி செய்வாரு. ஜீவா, ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா, இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட? பெசரட்டு வேணுங்களா பாப்பா? ஏய் பாரு, பாத்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரட்டு எடுத்துட்டு வா. எனக்கு பெசரட்டு தராம எடுத்துட்டு போற? நீங்க கேட்டது ஸ்பெஷல் பெசரட்டு இல்லையாமா? அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமா சுட்டுக்கிட்டு இருக்கான், சூட எடுத்துட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட்டு ரெடி மேடம். சாப்பிடுங்க. கெட்ட வாசனை வருது. விளக்கெண்ணெய் ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? அம்மாடி பாப்பாடி, என்னம்மா குளிக்கிட்டு போறீங்க? என்ன மேன் செய்யணும்ங்கறீங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற? அடுப்பாங்கற ஸ்பெஷலா 10 பெசரட்டு வேணும், உடனே ஊத்தி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் கொடுத்தல. பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபாய் ஆச்சா? 500 கொடுத்துரு. 500? ஓகே. என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். என் பாஸ் போச்சு. ம். நான் அப்புறம் வந்து கட்டறேன். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு போறவங்க லொல்லு பண்ணியே முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து ஏகுரு. கட்ட முடியாதுன்னு என்னைய செய்வீங்க? என்ன செய்வோமா? என்ன பண்ற நீ? தபால் தபால்னு பழைய கார்ல கியர பிடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சு ஆட்டு. செஞ்சு காட்டு. என்ன செஞ்சு காட்டு? திருவண்ணாமலை காட்டு. இப்படி நல்லா பிடிச்ச சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலடா. அவ்வளவுதான், 1/2 மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து. அதான் உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பு எல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோமா, விரல விட்டேன். ஐயோ மறை இருமா, மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. என்ன வேணாலும் கேளுங்க. கிலோ கத்திரிக்காய் 1/4 ரூபான்னு கூட, வெள்ளரிக்காய் கிலோ 1/4 ரூபான்னு கூட, மொத்தத்தையும் வாங்கிடுறேன். வேற எவனாவது ஏமாந்த இருப்பான், அங்க போய் கேளுங்க போங்க. இதுக்குதான் பழக்கம் இல்லாத கடைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. என்ன கேட்டேன்? என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு? ஒண்ணு இல்ல மாமே, கிலோ கத்திரிக்காய்க்கு LIC பில்டிங் எழுதி பண்றான், கிலோ வெள்ளரிக்காய்க்கு அண்ணா சாலையே எழுதி பண்றான். பட்ஜெட்ல ஏத்திட்டாங்க. ஏய், என்னது? யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்துவியா? இந்த மூட்டை வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம், முதல்ல கீழ இறங்கு. எவனாது மண்ட பொழந்துரும்? யாரை நினைச்சுக்கிட்டீங்க? போயிட்டானுங்கடா. ஒரு சத்தத்திலே போயிட்டாங்க. அடுத்து என்னமா செய்யறது? வா, வாசல் விட்டுறேன்.
இவ்வளவு நேரம் கழிச்சு போனா வார்டன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே பெரிய லொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கேயே படுத்துட்டு விடிஞ்சதும் போயிடுறேன். சரி படுத்துக்க. அப்ப நீ என் கதையை விடு. ஜீவா நாங்கெல்லாம் போய் வெளியே படுத்துக்கிறோம். எந்திரிக்கிறா. எனக்கு ஏதாவது இருக்குமா? என்ன? அதான் திங்கிறதுக்கு. அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு. என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. பசி. என்ன பிச்சு தின்னு. ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? படுத்துக்கிறேன். ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? என்ன மாமே, ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? என்ன சொல்ற? அதான் பனி பெஞ்சதுல அத சொன்னேன். அத சொல்றியா? ஆமாண்டா. ஆனா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்களே. ஆமா, நாங்க என்னத்த தூங்கணும் அடுப்பாங்கிற. உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி, பொண்ணு, குளிரு, போர்வை, அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு. கூடிய சீக்கிரம் ஜம்மா ஜக்கா அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? ஐயோ, என்ன மாஸ்டர், சுட சுட பெசரட் இருக்கு தரவா? எதுக்கே பசரட்டு? வயித்தால போறதுக்கா? அசத்தெல்லாம் மேரேஜ் சாப்பாடே போட்ட என்ன? எனக்கு மேரேஜா? யார் சொன்னது? யாரோ சொன்ன. உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணம் ஆமே. சே, லவ் ஆமே. அட போலதான் நீங்க பாட்டுக்கு. சரி விடு. அந்த பொண்ணு கோவக்காரி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நானாரு. ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காவியமானவன் நீ ஐயா தர்மம். சாமி, தர்மம் 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 தர்மம். ஐயா தர்மம் 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 தர்மம். இது தர்மம் இல்ல டாடி. டாடியா? நான் உனக்கு டாடியா? தட்னா தஞ்சாவூர்ல போய் விழுவேன். அந்த மாதிரி சொல்லாத டாடி. நான் பசியோட போராடுறேன், நல்லா திட்டிடுவேன். இத்தப்படி சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்ன இதே ஊர் பஸ் ஸ்டாண்ட். நைட் எஃபெக்ட், மேல ரெயின் எஃபெக்ட். அப்போ என் அம்மா கையேந்தி கையேந்தி களைச்சு போய் வந்து படுத்தா. நீ வந்த, தொட்ட. அடுத்த சீன்ல சரியா 9வது மாசம் நான் பிறந்தேன். நீதான் எங்க அப்பா. அட பாவி, இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இருக்கா. ஏன்னா நான் குளிக்கிறது சினிஸ்டாஸ் யூஸ் பண்ற சோப்பு. ஆனா நீ குளிக்கிறது யாருமே தொடாத சீக்க. அது மட்டும் இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி. அதான் அதிர்ஷ்டம். எது இப்படி கையெந்திரதா? நம்பிக்கை இல்லையா? 1 மினிட். இந்த கொடை எங்க அம்மா மயங்கி கிடந்தப்போ அன்பு காணிக்க அவங்களுக்கு நீ கொடுத்தது. இந்த கொடையை எடுத்துக்க, என்ன உன் குழந்தைய ஏத்துக்க. கொடையா? யா, நான் கொடுத்தேனா? யா, எங்க காட்டு பாக்கலாம். வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன். Take your own time. ஜாக்கிரதை. இன்னொரு தடவை டாடி அப்படின்னு சொன்ன உன்னை பிச்சை எடுத்து பிச்சை சீனி போட்டுருவேன். பி கேர்ஃபுல். நான் சென்னைக்கு போய் ஒரு நடிகனா திரும்பி வந்து பூவாயால என் குழந்தைன்னு கூப்பிட வைக்கல, நான் பிச்சைக்காரன் தான். ஏய், இங்க வா. என்ன ரொம்ப நெருக்கமா நடந்து வர? நீ நானும் ஈக்குவலா? உன்னை விட கீழே. புரியுதுல்ல? ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன தம்பி பிரேக் அடிச்சுட்ட? இங்க வா. நீ துரையாட்டம் ஜாலியா பின்னாடி நடந்துட்டு வருவ. உனக்கு வேலைக்காரனா நான் வழி காமிச்சிட்டு வரணுமா? உடம்புல பயம் இருக்கட்டும். இன்னும் என்ன அனுபவிக்க போறோம் இந்த பையன் கிட்ட. மறுபடியும் என்ன கூப்பிடுற? பாருடா, இப்ப எதுக்கு நடிக்கிற? ஏன்னு கேட்டா பின்னால நடக்காதுன்னு சொல்ற. இனிமே நான் அடிக்காதம்மா. சரிமா, நீ என்னவோ எம்எல்ஏ வட்ட முன்னாடி வருவ, நான் உனக்கு பிஏ வட்ட பின்னாடியே வரணுமா? பின்னால நடக்கூடாது, நெருங்கி நடக்கூடாது, முன்னால நடக்கூடாது. பின்ன எப்படி நடக்கிறது? சவுண்ட் ஓவரா போகுது.
பிஞ்சு போயிடும். தெரிஞ்சு நடந்துக்க. சண்முக சாமி. நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்காரன் ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தம். உன்னை இந்த பூமி மேல நடக்க விட கூடாதுங்கிறது என் திட்டம். அதனால இப்பவாது என்ன உன் புள்ளன்னு கட்டி புடிச்சுக்கோ. என்ன பெத்த ஆத்தா உன் கஷ்டத்தெல்லாம் தீத்துருவா. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட மாட்டியா நீ? நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏன்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா. என்ன இப்படி கூப்பிட்ட நான் தாம்பரம் பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இதோ ப்ரூஃப். உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டமான செருப்பு நானே போட மாட்டேன். சீ 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 மவன